உங்கள் கட்டிடத்தை உருவாக்க ரெடிபிரிக் ஆப் பிளே ஸ்டோர் மற்றும் iOS ஆப்பில் உங்கள் கட்டுமான பொருட்களை வாங்க ரெடிபிரிக் ஆப்பை டவுன்லோட் செய்வோம். ஒரு ஜென்ரல் ஃபங்க்ஷன் நடக்குது, அதே இடத்துல ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்கான ஃபங்க்ஷனும் நடக்குது. அந்த இடத்துல ஒரு சண்டை நடக்குது டிரான்ஸ்ஜெண்டருக்குள்ள. 5 மணி போலீஸ்கார் வந்துட்டாங்க, எல்லாரும் அரெஸ்ட் பண்ணாங்க. எல்லா திருநங்கை அடி ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு. அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் திருநங்கைகளுக்கான மரியாதை கிடையாது. நீங்கள் ஆனா பெண்ணான்னு கேட்டாங்க, ஆணூர் பெருக்கான்னு கேட்டாங்க, மேலே இது என்னன்னுலாம் எங்களை கேட்டாங்க. என் வீட்டை விட்டு என்னை வெளியே போக வச்சிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா ஏற்றுக்கல. நிஜமாவே மார்பகங்கள் வச்சிருக்கியா, இல்லைன்னா துணியை சுற்றி வச்சிருக்கியா, நீ என்ன நிஜமாவே ஆப்ரேட் பண்ணிட்டியா, உன் துணியை தூக்கு. கொட்டை இருக்கா இல்லையா, இல்லை அதுவும் எடுத்துருவாங்களா? அதே மாதிரி சில இன்னொரு குரு இருக்கிறாங்க, அவங்களாம் ட்ரெஸ் இல்லாமல் அடித்தாங்க. அப்போ எங்களுக்குன்னு ஒடுக்கப்பட்ட இடங்கள்லாம் ஸ்லம்ஸ். நாங்கள் ரொம்ப இலைமறைவு காய்மறைவான இடங்கள், முள்பொதர்கள், மறைமான இடங்கள், தாழ்வுமான இடங்கள், இந்த ஸ்லம், இந்த கூவார்ட்ஸ் பகுதிகளில் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எங்களுக்கு எந்த பக்கத்துல இருந்தும் கிடையாது. ஜிப்சில வச்சு அத்தனை பேரையும் உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வேராண்டா ரேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். அவல் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் காயத்ரி. இது வாய்ஸ் ஆஃப் விக்டிம் அப்படிங்கிற நிகழ்ச்சி. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் சில திருநங்கைகள் அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு கொடுமையான ரொம்ப மோசமான சம்பவத்தை பற்றி பேச வந்திருக்காங்க. வணக்கம்மா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அறிமுகப்படுத்திக்கோ. என் பேர் ஸ்டெல்லா, நான் பெரம்பூரில் இருக்கேன். என் பேர் ஸ்ரீமா, நானும் பெரம்பூரில் தான். I am Soumya Sivaguru. I am studying Pachapas College PA Tamil Literature. நான் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெரம்பூர். வணக்கம், நான் வினித்ரா தேவி. நான் சிந்தாதிரிப்பேட்டில் வசிக்கிறேன். நான் MSSW காலேஜில் ஒரு கேன்டீன் வச்சு நடத்துகிறேன். ஓகே, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தேடி வந்திருக்கிறதுக்கு காரணம், உங்கள் வாழ்க்கையில் சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த மறக்க முடியாத ரொம்ப துயரமான சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது என்ன சம்பவம், இது எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு திருநங்கையாக ஆகிட்டு இருக்க சொல்ல ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனில் இது இப்படி நடக்குமா எங்களுக்கு தெரியல, ஆனால் ரொம்ப எனக்கு ஆர்வம். பெண் ஆகிட்டேன் நான், அப்புறம் நல்லா ஜாலியாக சுற்றலாம் ஜாலியாக. ஆனால் திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு சண்டை, எங்களுக்குள்ள ஒரு ஃபைட் வந்தது, சண்டை நடந்தது. சண்டை நடந்து அப்படியே ரோடுக்கு போயிடுச்சு. ரோடுக்கு போயிட்டுனா அது ரோட்டில் ஒரு 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும், அந்த ஒய்ஃப் வந்து இன்னொருத்தர் வச்சுருந்தாங்க. சண்டை ஆகி அவங்கள சாவடிச்சிட்டாங்க. மோஸ்ட்லி வந்து அது 20, 22, 25 வருஷத்துக்கு பின்னாடி திருநங்கைன்னு எப்படின்னு தெரியாது. எங்கள் ஏரியாவில் மட்டும் இது ஒரு 50, 100, 150 பேர், 200 பேர் அப்படியே ஒருத்தர் வந்து எங்கள் ஃபங்க்ஷன் பண்ணாங்க. ஆனால் அங்கே நடந்ததுக்கும் இதுக்கும் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல எங்கள் திருநங்கை சண்டை போட்டு ரோட்டில் வர போக மோஸ்ட்லி வந்து திருநங்கை எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. அந்த காலத்தில் ஒரு கோயிலோ இல்லை ஒரு வீட்லையோ இல்லை லாங்காக இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு நிறைய பேர் வர சொல்லி எல்லாம் ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிச்சு. இந்த நிகழ்ச்சிக்காக நிறைய திருநங்கைகள் ஒரே இடத்துல கூட்டினாங்க. அந்த இடத்துல ஒரு கிரைம் நடந்திருக்கு. அந்த கிரைம் திருநங்கைகள் தான் பண்ணிருப்பாங்க, சஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. அது ஆயிட்டோட என்ன ஆயிடுச்சு, எங்கள் காலையில் எங்களுக்கு ஃபங்க்ஷன் நடந்தது. 5 மணிக்கு போலீஸ்கார் வந்துட்டாங்க, எல்லாரும் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்களாம் வந்து நிறைய பேர் பார்த்து எல்லாரும் அவங்க வீட்டுக்கு எல்லாரும் கூப்பிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எடுத்து வந்துட்டாங்க. G3 போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸில் வர வச்சு கேட்டு, நீங்கள் தான் பண்ணீங்களா, நீங்கள் தான் வந்தீங்களா, நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் வந்தீங்க, நீங்கள் யார் எல்லாரும் அடி, செம்ம அடி, எல்லா திருநங்கைக்கும் அடி. ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு அடித்தாங்க. பின்னாடிலாம் அப்படியே பட்டக்ஸ்லாம் பெருசாகிடுச்சு. அது திருநங்கைக்கே நடந்தது, எங்கள் ஆளுக்கும் இன்னொருத்தருக்கும் நிறைய பேர் நடந்தது. ஏன்னா வீட்டுக்கு தெரியாதவங்க எங்கள் வீட்டுக்கு ஃபங்க்ஷன் வந்திருக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து முதல்ல வந்து MSN ஒர்க் பண்ணியிருந்தேன், அப்புறம் திருநங்கையாக வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். எல்லாரும் ஒன்றா வந்தோட என்ன ஆகிடுச்சு, எல்லாரும் விசாரணை சொல்லிட்டு எல்லாரும் அடிக்க தான் ஆரம்பிச்சாங்க. சந்தேகம் இருக்குங்கிற காரணத்துக்கு வெறும் ஒரு சஸ்பெக்டுக்காக தான் இது. ஆன் த ஹோல் இதை பற்றி சொல்லணும்னாக்கா, ஒரு ஜென்ரல் ஃபங்க்ஷன் நடக்குது, அதே இடத்துல ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்கான ஃபங்க்ஷனும் நடக்குது. ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்கான ஃபங்க்ஷன் நடக்கிறதுன்றது ஒரு ஃபெமிலியர் ஆகாத ஒரு காலம் அது. அந்த காலத்தில் இவங்க இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்றது பப்ளிக் அவ்வளோ வேறே கிடையாது. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் ஒரு காமன் பீப்புளுக்கான நடக்கக்கூடிய ஒரு திருமணமும் ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த ஜென்ரல் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த இடத்துல ஒரு சண்டை நடக்குது டிரான்ஸ்ஜெண்டருக்குள்ள. அந்த சண்டையே 4 பேர் பார்த்துருக்காங்க போல. அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கிரைம் நடந்ததுனால அந்த கிரைம் இவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த ஆம்பளைக்கு ஆணூர் பிளஸ் அடிபட்டிருக்கு, உங்க ஆளுங்க தான் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. முக்கியமா அதுதான் ரொம்ப நடந்தது. கழுத்துக்கு போட்டிருக்காங்க ஆம்பளை மேல, ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ வச்சுட்டு இருக்கவங்க கழுத்துக்கு போட்டாங்க. ஆணூர்ல தான் அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்க ஆளுங்க தான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்களை ஜாயின் பண்ணிட்டாங்க.
ஓ இந்த மாதிரி விஷயங்கள்ல சர்வசாதாரணமா நம்ம மேல சந்தேகம் வந்துருது. ஆமா, ஏன் முடிவே சொல்லுங்க, பண்ணிடுறாங்க. நீங்க ஆண்கள் பெண்கள் வந்து சில இடத்துக்கு போனா தெரியாது. எங்க ஆளுங்க மேக்கப், ஹேர் ஸ்டைல், டிஃப்ரெண்டோட ட்ரெஸ், முதல்ல லோவா ஒரு ட்ரெஸ், we are brightly attracted by common people. ட்ரூ ட்ரூ. ஒரு திருநங்கை இரவு பூச்சிங்கன்னு சொல்லுவாங்க. இரவு மின்மினி பூச்சிங்க. இரவுல ரொம்ப அழகா இருப்பாங்க. காலையில பார்த்து நல்லா கூட கொஞ்சம் லிப்டிக் பான் கேக்லாம் போட்டா டிஃப்ரெண்டா இருக்குங்க. அப்படி ஆண்கள் பெண்கள்லாம் பார்க்க டிஃப்ரெண்டா இருக்க சொல்லுவாங்க. ஓஹோ இவங்களுக்கு தான் சண்டை நடந்து நேத்து அப்படின்னு போலீஸ்கார் விசாரிச்சிருப்பாங்க. ஒரு போலீஸ்கார் ஒரு ஏரியால வரானா எல்லாத்தையும் விசாரிச்சு. ஸோ அந்த விசாரணை எவ்வளவு நேரம் போச்சு? ஒரு விசாரணை 6 மாசம் கணக்குல போச்சு. 6 மாசமா போயிட்டு இருந்தது. 6 மாசம் இவ்வளவு துன்புறுத்தலுக்குள்ள இருந்தீங்க. ஆமா நாம இருந்தோம். சோ அந்த நிகழ்ச்சிக்கு வந்த அத்தனை பேருக்கும் இந்த எல்லாருக்கும் அடி. அப்ப அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள்ல திருநங்கைகளுக்கான மரியாதை கிடையாது. கலைஞரால தான் இப்போ வந்து எங்களுக்கு அந்த திருநங்கைன்ற பேரே கிடைச்சது. அப்பெல்லாம் எங்களை வாடானுவாங்க போடானுவாங்க. டேய் உங்களுக்கெல்லாம் என்னடா இந்த வேஷம்னு கேட்பாங்க. நீங்க ஆனா பெண்ணான்னு கேட்டாங்க, ஆண் ஒரு பெருக்கான்னு கேட்டாங்க, மேல இது என்னன்னுலாம் எங்களை கேட்டாங்க. நான் நின்றுட்டே தான் இருக்கிறேன். அப்புறம் என்னோட குரு வந்து துணி இல்லாம அடிச்சு இந்த இடம் வீங்கி போய் அவங்க என்ன சொன்னாங்க, அவங்கள அடிச்சா செத்து போயிடுவாங்க அப்படின்னு என் குரு சொன்னாங்க. அப்போ அதே மாதிரி சில இன்னொரு குரு இருக்கிறாங்க, அவங்களாம் ட்ரெஸ் இல்லாம அடிச்சாங்க. இந்த பெரிய பெரிய ரவுடுகள்லாம் அடிப்பாங்களே அந்த மாதிரி காலில் அப்படிலாம் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப துன்பப்பட்டாங்க. லாஸ்ட்ல எல்லா ஏஞ்சும் ஒன்னா வந்தது. அப்போ ஏஞ்சல் சொல்லிட்டு ஒரு அட்வொகேட், அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே அவங்கள வந்து நிறைய பேர் ஏஞ்சலும் ஒன்னாகி அப்புறமா அது முடிக்கப்பட்டு லாஸ்ட்ல யாரோ பண்ணது ஒரு திருநங்கை மேல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கடைசியில் எங்களுக்கு காம்ப்ளிமெண்டா கொடுத்தது சாரி. இவ்வளவு மாசக்கணக்கான துன்புறுத்தலுக்கு அப்புறம் உங்ககிட்ட அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, நீ ஊருக்குலாம் எங்கேயும் போக கூடாது, பாம்பே டெல்லி எல்லாம் போக கூடாது, நீங்க 6 மாசம் முடிய வரைக்கும் எங்கேயும் போக கூடாதுன்னு எங்களை போலீஸ்காரங்க கேட்டாங்க சொன்னாங்க. இதுல வேர்பல் அவங்க பண்ணுவாங்க பாருங்க. அதுல என்ன ஆச்சுன்னா என் வீட்டை விட்டு என்னை வெளியே போக வச்சிட்டாங்க. ரொம்ப முக்கியம் அதுதான். எங்க அப்பா அம்மா ஏத்துக்கல. இத்தனைக்கும் நல்லா படிச்சவங்க நல்ல ஜாப்ல இருக்காங்க, எல்லாம் ஏத்துக்கு. உன்னால இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, அண்ணா கல்யாணம் ஆகாது, தங்கச்சி கல்யாணம் ஆகாது, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, நீ வீட்டுக்கே வரக்கூடாது. சோ இந்த ஒரு சம்பவம் நடக்கிறப்ப வீட்ல இருந்து சப்போர்ட்டுக்கு வந்தாங்களா? வரவே இல்லை. ஐயோ வேண்டாம் கையெடுத்து கும்பிட்டாங்க. அப்ப கூட வரல வீட்ல இருந்து. வீட்டுல எப்படி சேர்த்துப்பாங்க? ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நீ போயிட்டு காரை மிஞ்சோட நீ எப்படி இதெல்லாம் யாரும் சேர்த்துக்கவே இல்லை என்ன. அப்புறம் போக கூட போய் கேட்குறேன், அப்பா உன் காசுலாம் எதுவும் வேண்டாம், நீ வீட்டுக்கே வராத, அண்ணா கல்யாணம் ஆகணும், தங்கச்சி கல்யாணம் ஆகணும் அப்படின்னு தான் பேசுனாங்க. பக்கம்லாம் சொந்தம் உங்க பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காமே, இன்னும் பையன் எதுவும் பண்ணிட்டானமே, கொலை பண்ணிட்டானமே, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கானே, அப்படிலாம் எனக்கு துன்பம் நிறைய வந்து. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த நீங்க இவ்வளவு மாசம் துன்புறுத்தப்பட்டேன்னு சொல்றீங்கல்ல, அந்த டைம்ல போலீஸ் சைட்ல இருந்து வேற யார் மேலேயுமே டவுட் வரலையா? அது எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்மளையே அவ்வளவு துன்புறுத்திட்டு இருந்தாங்கன்னு கேட்குறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் சஸ்பெக்ட் இவங்களா தான் இருக்கக்கூடும். ஏன்னா அடிப்பட்டது உறுப்பு மேல ஒரு கல், அதுதான் ரொம்ப ப்ராப்ளம். அதான் நடந்தது. அப்புறம் அங்க இருக்க விசாரிச்சோம், திருநங்கைலாம் சண்டை போட்டுட்டாங்க, திருநங்கைலாம் ஒன் ஷாப்ல ஒரே சண்டை போட்டுட்டாங்க, அங்க பிரச்சனை வந்தனால இந்த பிரச்சனை அது ஒண்ணா ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த பிரச்சனை நடந்த இடமே அங்க பக்கத்துலயே சண்டை போட்டாங்க. டார்கெட் பண்ண காரணமே ஒரு ஃபங்க்ஷன் போறோம்னா 1000 பேர் வந்தா அதுல ஒரு திருநங்கை வந்தா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு திருநங்கை வந்தாங்க அப்படின்ற ஒரு ரீசன் ஒரு வார்த்தை வரும். அந்த ஒரு விஷயத்துல தான் இவங்க மேல டார்கெட் பண்ண வேண்டிய காரணம் அதுதான். ஸோ இப்போ இவ்வளவு பிரச்சனை நடந்தது, இப்படி மாசக்கணக்கா துன்புறுத்தல் இருந்தது, வேர்பல் அபியூஸ் இருந்தது, பிசிக்கல் அபியூஸ் இருந்தது, நிறைய அடி உதை வாங்கியாச்சு, மனதளவில் உடல் அளவில் புண்படுத்தப்பட்டீங்க. ஸோ இதுக்கு என்ன அவங்க சைட்லேருந்து என்ன உங்களுக்கான நியாயம் கொடுத்தாங்க? இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் கையெடுத்து கும்பிட்டாங்க, சாரின்னு சொன்னாங்க, அவ்வளவுதான், நான் தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. விசாரணைன்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் கொடுமை பண்ணாங்க. ஆனா அதுல நிறைய பேர் வந்து பேண்ட் ஷர்ட்ல லுங்கில எல்லாம் இருந்தாங்க. இட்ஸ் ஆல் பிகாஸ் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வெளியே வராதவங்க, அவங்க முழுசா திருநங்கையா மாறல. வீட்டுக்கே தெரிஞ்சிச்சு இப்படிதான். சில பேர் விட்டு வீட்டுல வந்து தெரியாது, வெளி தோட்டத்துல எங்க ஆளுங்க எல்லாம் தெரியும். ஆனா அவங்களுக்கும் அந்த வீட்டுல பாதிப்பாயிடுச்சு. ஸோ நீங்க எதுவும் திருநங்கைகள் ஒரு சார்பா எதுவும் போராட்டமோ இல்ல கூட்டமோ எதுவும் போடவே? அப்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எங்களுக்கு எந்த பக்கத்துல இருந்தும் கிடையாது. ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் யார்கிட்ட இருந்தும் கிடையாது. ஒரு திருநங்கைகளுக்கு வீடு கூட விட மாட்டாங்க அந்த காலகட்டம். அது அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப பப்ளிக்கா புடவை கட்டிட்டு வெளியே வர மாட்டாங்க. திருநங்கைங்க ரொம்ப பப்ளிக்கா வெளியே புடவை கட்டி வர மாட்டாங்க. ரொம்ப மறைமுகமான இடம். அப்ப எங்களுக்குன்னு ஒடுக்கப்பட்ட இடங்கள்லாம் ஸ்லம்ஸ். 101% நாங்கெல்லாம் ஸ்லம் கிட்ட தான் குடியிருந்தோமே தவிர we are not into that flats, we are not into those apartments, we are not into the streets and with common people. We are not at all into the common people's lifestyle.
நாங்கள் ரொம்ப இலைமறைவு காய்மறைவான இடங்கள், முள்பொதர்கள், மறைமான இடங்கள், தாழ்வுமான இடங்கள், இந்த ஸ்லம், இந்த கூவாற்று பகுதிகளில் இங்கே தான் எங்களுக்கு அடைக்கலமே கிடைச்சது. அந்த மாதிரியான காலகட்டங்களில் பப்ளிக்காக நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து வெளியவே வராத ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, நூற்றுக்கணக்கான திருநங்கைகள் பொம்பாயில் பெரிய பெரிய இடத்துல பெரியவங்களாம் இருக்கக்கூடியவங்கள சென்னையிலேருந்து போனவங்க தான். வி ஆர் நாட் ஃப்ரம் பீப்புள் ஃப்ரம் பாம்பே. பொம்பாயில் இருந்தே பிறந்து வளர்ந்தவர்கள் அங்கே கிடையாது. இங்கிருந்து போனவங்க தான், அங்கே பெரியவங்களா இருக்கக்கூடியவங்களும் இங்கிருந்து போனவங்க தான். ஏன்னா மெட்ராஸ் வந்து தாயிடம். இங்கே எல்லா விதமான வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்தும் கூட சொசைட்டியில் எங்களுக்கு நல்ல பெயர் கிடையாது, எங்களுக்கான ஒரு ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் கிடையாது அந்த காலங்களில். இப்போ இருக்கு, ஒன் பை ஒன்னா இருக்கு. சோ இப்போ அதனால அப்போ மீடியா பப்ளிசிட்டியோ ஏதோ இல்லாதனால இத பத்தி உங்களால வெளியில பேச முடியல. சப்போர்ட், பிசிக்கல் சப்போர்ட், பப்ளிக் சப்போர்ட், மீடியா சப்போர்ட் எதுவுமே கிடையாது. யாரும் அவ்வளோ மின்னுக்கு வரல, எல்லாம் பயந்து தான் இருந்தோம். ஏன்னா வீட்டுக்கு தெரிஞ்சிருமோ, ஐயோ நம்ம இங்கே இருந்தால் நம்ம வீட்டை விட்டு தெரிஞ்சிருவாங்களோ, இல்லை ஹவுஸ் ஓனர் தெரிஞ்ச காலி பண்ணுற சொல்லுவாங்களோ. ஆனால் மோஸ்ட்லி எங்கள் ஹவுஸ் ஓனர் ரொம்ப நல்லவங்க. அவங்களே எங்களுக்காக ஃபேஸ் பண்ண வந்தாங்க போலீஸ் ஸ்டேஷனில். இன்சிடென்ட் அவங்க வீட்டில் தான் நாங்கள் வாடகை இருந்தோம். என் குரு அங்கே தான் இருந்தாங்க. அவங்க என் குரு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அடி உதை வாங்கி அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு குரு இருக்காங்க, அவங்களும் ரொம்ப அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து. ஆனால் என்னோட ஃபங்க்ஷனில் தான் எல்லாரும் வெளியே வந்தாங்க, திருநங்கையே வெளியே வந்தாங்க. சில பேர்ல வீட்டுக்குள்ளே இருந்து தெரியாம இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்கு வேற விதமான துன்புறுத்தல் தான் நிறைய வந்து கேள்வி கேட்டாங்க. என்ன இது, நீ ஆனா அந்த பெண்ணா, நீ ஆனா இதெல்லாம் என்ன, இதெல்லாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணாத. மோஸ்ட்லி திருநங்கை என்னன்னு தெரியாம ட்ரெஸ் எல்லாம் கைட்டு, ட்ரெஸ் எடுத்து நிஜமாவே மார்பகங்கள் வச்சிருக்கியா, இல்லைன்னா துணியை சுருத்தி வச்சிருக்கியா, நீ என்ன நிஜமாவே ஆப்ரேட் பண்ணிட்டியா, உன் துணியை தூக்கு, கொட்டை இருக்கா இல்லையா, இல்லை அதுவும் எடுத்துருவாங்களா, இல்லை அது இருக்குமா, என்ன ஆப்ரேஷன் என்ன பண்ணீங்க அப்படிலாம் என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க. உங்களுக்குலாம் என்னடா ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, உங்களுக்குலாம் ஆப்ரேஷன் ஒரு கேடாடா, என்னடா ஆப்ரேஷன், நீங்களாம் அத்துட்டீங்கன்னா. ஆக்சுவலாக வந்து ஒரு போலீஸ்கார விசாரணை எப்படி தெரியுமா, பண்ணாததை பண்ண மாதிரியே பேசுவாங்க. அவங்க ஒரு விசாரணை, அவங்களுக்கு விசாரணை அதுதான் போல. அவங்க விசாரணையை ஆரம்பிச்சதே அப்போ எப்படின்னா, சரிடா யார் பண்ணது, யார் பண்ணது, ஃப்ரெண்டா ஃப்ரெண்டா சொல்லு, சரி யார் பண்ணது, அவன் கூப்பிட்டு வரலையா, நீங்க கூப்பிட்டு அவன் வரலையா, அதனால அவனோட உறுப்பு மேல கல்ல தூக்கி போட்டுட்டீங்களா, என்னடா பல்லெல்லாம் பதிஞ்சிருக்குது, கடிச்சிட்டீங்களா, அவனை எங்கெங்கெல்லாம் கடிச்சிங்க. ஸோ இந்த மாதிரியான வேர்பல். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக அவங்க எனக்கு அக்கா, அவங்க சொல் கேள் தான் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும். பிகாஸ் ஷீ இஸ் கம்ப்ளீட்லி அ விக்டிம் டு தி ஸ்டோரி. ஏன்னா அவங்களால தான் இந்த ஃபங்க்ஷன் நடந்தது, அவங்களால தான் இத்தனை பேர் பாதிச்சாங்க, இத்தனை பேரும் துன்புறுத்தலுக்கு ஆளானது அந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுனால தான். ஷீ இஸ் அ விக்டிம் நவ். ஆனால் இன்னைக்கும் இவங்க நிறைய திருநங்கைகள் யங் ஜெனரேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து இந்த சம்பவத்தில் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்களான்னு அன்னைக்கு காலத்துல இருந்து இன்னைய காலம் வரைக்கும் பேசிக்கிட்டே தான் ஸ்டாண்டிங். எல்லாரும் வரோம், ஐயோ இவ பால் ஃபங்க்ஷன் ரொம்ப கஷ்டமானது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் பேசுறாங்க. அது ஒரு மறக்க முடியாத சம்பவம். எங்க டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியில இவங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து இட்ஸ் அ அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட். அது எந்த இடத்துல நடந்துமா? சென்னையில கனிகாபுரம் ஜீவா ஸ்டேஷன் பக்கத்தில் கனிகாபுரத்தில் நாங்கள் ஒரு இடம் இருந்தோம், வீடு இருந்தோம், அங்கே நடந்தது. அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி அந்த கிரவுண்டு, கனிகாபுரம் கிரவுண்டு, அது அந்த கிரவுண்டில் நடந்துச்சு, அந்த கொலையை நடந்துச்சு. ஃபங்க்ஷன் அது உள்ள சந்து உள்ள. வேற ஏதாவது உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி பற்றி சொல்லணுமா, பகிர்ந்துக்க வேண்டியது இருக்கா? மோஸ்ட்லி அந்த காலத்தில் நடந்ததுனால இந்த சம்பவத்தை வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க. ஒரு திருநங்கைகளோட மொத்த சமுதாயம் தான் சொல்ல முடியும். பிகாஸ் ஏன்னா 100+ மெம்பர்ஸ், அவங்கள சார்ந்தவங்க, அவங்களோட சேலநாத்திகள், அவங்களோட பெண்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய வம்சங்கள், அவங்கள இருக்கக்கூடிய மொத்த பேரையும் நீங்கள் ஒரு ஸ்டேஷன் வாசலை கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்க டைமை வேஸ்ட் பண்ணீங்க. வந்தவங்க வராதவங்களெல்லாம் கூட. ஆமா, வராதவங்க உங்களுக்கு கீழே இத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கூப்பிடு. அவங்கவுங்க யார் யார் வச்சு நீ சொல்லிடுவ இன்னொருத்தர் அவ்வளோ ஒருத்தர் வீட்டு வாசல் கழுவி அதில் இது யாரு, இன்னும் இவங்க ஒரு மாதிரி, இவங்க யாருன்னு எல்லாரும் 5 மணிக்குள்ள எல்லாரும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. காலைல 5 மணி ஜிப்சியில வச்சு அத்தனை பேரையும் ஜிப்சியில வீடு ஏறி வீடு புகுந்து ஜிப்சியில கொண்டு வந்தாங்க. ஸோ நிறைய விதமான மென்டல் டார்ச்சர், ஃபிசிக்கல் டார்ச்சர் அண்ட் வேர்பல் டார்ச்சர் பண்ண அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ நடக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சப்போர்ட், இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எங்களை வீட்டு வாசலில் ஒரு போலீஸோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான பீப்புள் வந்து கதவை தட்டுறாங்கன்னா உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு கேட்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. அதை மீறியும் அவங்க என் பேர் இந்த மாதிரி வினித்ரா தேவி தான் வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்க வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லி அனுப்பக்கூடிய அளவுக்கு இந்த காலத்துல சமுதாயம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா அப்ப எப்படின்னா அவங்கள அதோ அங்க இருக்காங்க பாருங்க, போங்க என்னப்பா நடந்தது, ஐயோ அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம். ஆனா இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் வந்து
காலங்கள் மாறின பிறகு ஸோ வி கெட் சப்போர்ட் ஃப்ரம் மெனி பீப்புள். உங்கள் கட்டிடத்தை உருவாக்க ரெடிபிரிக் ஆப் பிளே ஸ்டோர் மற்றும் iOS ஆப்பில் உங்கள் கட்டுமான பொருட்களை வாங்க ரெடிபிரிக் ஆப்பை டவுன்லோட் செய்வோம். உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வேராண்டா ரேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். பெண்களுக்கான பிரத்யேக தளம் அவல் கிளிட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அவல் கிளிட்ஸ் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.